12 ராசிகள்லையுமே ஆக சிறந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி எது அப்படின்னு கேட்டால் அது வந்து தனுசு ராசி. இது ராசி மண்டலத்தில் 9வது ராசியாக இருக்குது. காலபுருஷ தத்துவத்தில் தொடைய குறிக்கும் இந்த ராசி. அக்னி தத்துவத்தை கொண்டது தனுசு ராசி. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இப்போ 2025 இப்போ தான் பிறந்தது போல் இருக்குது. அதுக்குள்ளேயே 11வது மாதமாக இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் பிறந்துடுச்சு. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நாம் நிறைய கிரக அமைப்பை பார்த்துட்டோம். இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை மாற்றங்கள் ஒரு சில ராசிக்கு பாருங்கள் நல்ல பலனை தருது, ஆனால் சில ராசிக்கு எச்சரிக்கையை தருது. நவம்பர் மாதத்தோட கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரகநிலை என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். நீங்கள் வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற முடியும், நல்ல ஒரு உயர்வை அடைய முடியும். குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நீங்கள் வந்து எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறவும் கண் திருஷ்டி கோளாறுகளிலிருந்து விடுபட்டு உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து கருங்காலியை பயன்படுத்துவதன் மூலம் நன்மைகளை பெறலாம். ஒரிஜினல் கருங்காலி குறைந்த விலையில் நிறைந்த தரத்தோடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் எளிய முறையில் வாங்கிக்கலாம். இதை தொடர்ந்து அணிவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். இந்த வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். முக்கியமாக கண் திருஷ்டி கோளாறுகளிலிருந்து விடுபட முடியும். உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடை தாமதம் நீங்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சிறப்பான யோகம் பெற இந்த வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ராசி மண்டலத்தில் 9வது ராசியாக தனுசு ராசி வருது அப்படிங்கிறது தெரியும். காலபுருஷ தத்துவத்தில் இது தொடைகளை குறிக்கும். ஆண் ராசியாகவும் இந்த ராசி பார்க்கப்படுது. இதற்கு அதிபதி சுபரனாக இருக்கக்கூடிய குரு பகவான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா மூலம், புராடம், உத்திராடம் முதல் பாதம் இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்க நடுத்தரமான உயரம் கொண்டவங்களாக இருப்பீங்க. நல்ல பலமுள்ள உடலமைப்பு கொண்டவங்க. வட்டமான நெத்தி, அதே போல் அழகான மூக்கு இருக்கும். எப்பொழுதுமே நீங்கள் சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க. தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. சொல்லப்போனால் தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். எதையுமே எளிதில் கிரகிக்கும் சக்தி கொண்டவங்க தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் எங்கேயுமே எப்போதுமே உங்களோட சுய கௌரவத்தை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதே போல் எடுத்த காரியத்தை முடிக்காமல் பின்வாங்கவும் மாட்டீங்க. உங்களுக்கு சரி எது அப்படி தோணுதோ அதை அடித்து சொல்வீங்க. உரத்த அதிகாரம் கட்டளை இடுவது போன்ற குரல் அமைப்பு உங்ககிட்ட இருக்கும். ஆனால் கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும். ஆனாலும் அந்த கோபம் நியாயத்துக்காக தான் இருக்கும். இரக்க குணம் கொண்டவங்களாகவும் பேச்சில் கெட்டிக்காரங்களாகவும் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. எல்லாத்துக்கிட்டையுமே பாருங்கள் அன்பாக பிரியமாக நடந்துக்குவீங்க. அப்படி இருந்தாலுமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தற்பெருமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மற்ற ராசிக்காரங்களோட. ஆன்மீகத்திலையும் சரி ஜோதிடத்திலையும் சரி ஈடுபடக்கூடியவங்க நீங்கள். பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பூர்ண யோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன், அவர் வலுவாக இருக்கிறாரு உங்கள் ராசியில். இதனால் எப்பவுமே உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் உண்டாகும். அப்படி இல்லைன்னா கூட இருக்கக்கூடிய வேலையில் சிறப்பான செயல்களை புரியக்கூடியவங்கள எப்பவுமே நீங்கள் இருப்பீங்க. அரசாலும் அதிகாரத்தாலும் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். குரு பகவான் வந்து கடக ராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாரு. அவர் 11ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் தேதியில் வக்ரகதியும் அடைய போகிறாரு. பொதுவாக சில ராசிக்கு இந்த குரு பகவான் வந்து உச்சம் அடைஞ்சாலே நல்ல பலன் கிடைக்கும். சில ராசிக்கு குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்கரம் அடைஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும். 28ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. இந்த நவம்பர் மாதத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சி மூல திரிகோண வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. இதில் பாருங்கள், சூரியன் நீச்சம் அடைகிறதுனால நீச்சபங்க ராஜயோகம் வருது. மேலும் சுக்கிரன் மற்றும் புதன் இணைஞ்சி லட்சுமி நாராயண யோகத்தையும் தராங்க. சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போகிறாரு. அதே வீட்டில் 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சியும் ஆக போகிறாரு. இந்த பயிற்சி நடக்குது. ஆனால் ஏற்கனவே பாருங்கள் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு விருச்சிக ராசியில் தான் இருக்கிறாரு. இது தவிர குருவின் பார்வையுமே சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தான் இந்த மாதம் கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு.
அது மட்டும் இல்லாமல் இன்னுமுமே பாருங்கள், சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சி நல்ல ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்காங்க. இந்த யோகம் இருந்துச்சு அப்படின்னா அரசு மற்றும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல பெரிய ஏற்றம் வரும். அதுவும் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல யோகக்கார குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கிரக அமைப்பு உண்டாகியிருக்கு. இந்த நிலை கிரக மாற்றம் எல்லா ராசிக்குமே அதற்கேற்றது போல தாக்கத்தை கொடுக்குது. அந்த வகையில் இப்போ சொன்ன கிரக அமைப்பு, இப்போ சொன்ன ராஜயோகம், இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி என்ன பலனை தருது அப்படின்னு பார்த்தா, தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்துக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. உச்சம் பெற்ற கிரகம் வக்ரகதி அடையும் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய தேவைகள், குடும்ப தேவைகள், சுய தேவைகளை 11ஆம் தேதிக்கு முன்னாடியே வச்சுக்கிறது நல்லது. 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடிய யோகம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்தில் 11ஆம் தேதிக்கு முன்னாடியே சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஏதாவது மருத்துவத்தை பற்றி நீங்கள் மருத்துவம் செய்யணுன்னா கூட அதுக்கு முன்னாடியே செஞ்சுக்கோங்க, பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குரு பகவானோட பார்வை 2ஆம் இடத்துல வரும் பொழுது தனவரவு, பொருளாதாரம் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. 11ஆம் தேதிக்கு பிறகு செய்யும்போது நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலுமே கவனமாக செய்யணும். ஏன்னா அது கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கிற மாதிரி இருக்கும். நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. முழுக்க யோகங்களை 28ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் பெற முடியும். 11ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். செல்வத்தை அள்ளி கொடுக்கும் யோகம் அது. ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் 28ஆம் தேதிக்கு முன்பே உங்கள் வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடித்து வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பணம், பொருளாதாரம், வெற்றி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சனி வக்ரமாக இல்லாத ஜாதகத்துக்கு மறுபடியுமே யோகமாக கிடைக்கும். 5, 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலையே இப்போ இருக்கிறாரு. குருவின் பார்வையில் இருக்கிறதுனால குல தெய்வத்தின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் யோகம் உண்டாகுது. இதனால் குழந்தைகளின் தேவையும் குழந்தைகளோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு வேலை கூட கிடைக்கும். வெளிநாடு செல்லும் யோகம் இப்போ உண்டாகியிருக்கு. அதற்கான முயற்சியை இப்போ செஞ்சால் முன்னேற்றத்தை பெறுவீங்க. பயணங்கள் பெரும்பாலும் நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும். உடம்பில் இருந்த வலைகள் நீங்கிடும். 6, 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தோடு அமர்ந்திருக்கிறார். இது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். லாபம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. உங்களுடைய கடன்களை எல்லாமே அடைக்கக்கூடிய யோகம் இப்போ பிறக்கும். வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை அதிகரிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. எடுத்துமோ கௌத்தமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பாக செயல்படுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். எதிர்பார்க்காத வேலை வாய்ப்பு கிடைக்கும். பதிவு உயர்வு, இடமாற்றம் உண்டாகும். இருக்கிற இடத்திலேயே நல்ல சம்பளம், இல்லைன்னா வேறு வேலை வாய்ப்பு நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும். இறக்குமதி ஏற்றுமதி தொழில் தொடர்பான அற்புதமான சிறப்பான முன்னேற்றம் பெறும் காலகட்டம் இது. புதனும் சுக்கிரனும் சேரும் பொழுது லட்சுமி நாராயண யோகம் இப்போ உங்களுக்கு உண்டாகுது. இந்த யோகம் வருது அப்படின்னாவே நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். மன நிம்மதி இப்போ இருக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் அடைவீங்க. நல்ல வரன்களுமே திருமணமாகாதவங்களுக்கு கிடைக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப காரியங்கள் நல்ல சிறப்பாக நடக்கும். அப்பா அம்மாவோட தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் அதிலிருந்து மீண்டு வருவீங்க. தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். வரக்கூடிய தடைகளை உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் பிறக்கும். தொழில் நல்லபடியாக நடக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் நிறைய சலுகைகளை கொடுங்க. வியாபாரிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற கூடுதலாக உழைக்கணும். வருமானம் லாபத்தை கொடுக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு கட்டாயமாக கிடைக்கும். இந்த மாதம் பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டாகியிருக்கு. கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். கோபத்தை தவிர்த்தே ஆகணும். வீடுகளையுமே தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்கும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. பெரும்பாலும் நன்மைகள் பிறக்கக்கூடிய இந்த காலகட்டம் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் போதும். இறைவனின் அருளால் எல்லா வகையிலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் நீங்கள் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். ஏன்னா தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.